ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம்மேட் சமையல். இன்னைக்கு ஹோம்மேட் சமையலில் வீட்டிலையே ஃப்ரெஷ்ஷாக மிக்சர் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க ஹோம்மேட் சமையல் கிச்சனுக்கு போகலாம். நம்ம இதில் என்னெல்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்கோம்னா ஓமப்பொடி, காரா பூந்தி, நிலக்கடலை, அவுல், கருவேப்பிலை, கேஷ்நட் இவ்வளோத்தையும் போட்டு நான் இன்றைக்கி மிக்சர் செய்திருக்கேன். நம்ம இதில் எல்லாத்தையும் தனித்தனியாக நம்ம செய்துட்டு அதுக்கப்புறம் கடைசியில் நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடுவோம். ஸோ இப்போ ஒவ்வொன்றா எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஓமப்பொடிக்கு எப்படி பிசையலான்னு பார்க்கலாம். 1 கப்பு கடலை மாவு, அப்புறம் அதுக்கு தேவையான சால்ட், 1/2 டீஸ்பூன் ஜீரக பவுடர், 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் இவ்வளோத்தையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணிடணும். ஏன்னா பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிங்கன்னா நம்ம அந்த கடலை மாவு ஐட்டம்னால கொஞ்சம் கேஸ் ஃபார்ம் இருக்கும். அதனால தான் நம்ம பெருங்காயத்தூள் ஆட் பண்ணுறோம். ஸோ இப்படி எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம சப்பாத்தி மாவு எப்படி பிசைவோமோ அதே மாதிரி பிசைஞ்சு எடுக்கணும். இந்த ஓமப்பிடிக்கு ஸோ அந்த மாதிரி நம்ம பிசைஞ்சு வச்சிடலாம். அடுத்து காரா பூந்திக்கு எப்படி மிக்ஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கப்பு கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், அப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள், அப்புறம் ஒரு பிஞ்ச் ஆஃப் பேக்கிங் சோடா அதையும் ஆட் பண்ணிடணும். அப்புறம் 1/2 டீஸ்பூன் ஜீரக பொடி, தேவையான சால்ட். இந்த பேக்கிங் சோடா எதுக்கு ஆட் பண்ணுறோம்னா அப்போ தான் அந்த பூந்தி நல்ல பொங்கி அழகாக வரும். ஸோ இதை நம்ம நல்லா கொஞ்சம் தண்ணியாக லிக்யூடாக கரைச்சிடணும். இப்போ நம்ம தோசை மாவு கரைச்சி எடுப்போம்ல அதுலேருந்து கொஞ்சம் கூட தண்ணியாக இருக்கணும். அப்போ தான் நம்ம அந்த பூந்தி விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம இதை கரைச்சி வச்சிடணும். பாருங்கள், நான் எப்படி மிக்ஸ் பண்ணி வைக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் நல்ல லிக்யூடாக கரைச்சி வச்சிடணும். ஸோ இப்போ நம்மளுக்கு காரா பூந்திக்கு ரெடி ஆயாச்சு. அதே மாதிரி ஓமப்பொடிக்கும் நம்ம சப்பாத்தி டோ மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சாச்சு. அப்புறம் தனித்தனியாக ஒரு சின்ன சின்ன பவுலில் ஒரு 1/2 கப்பு நிலக்கடலை, 1/4 கப்பு கேஷ்நட்டு, 1/4 கப் அவுல், 1/2 கப் பொட்டுக்கடலை இவ்வளவும் நீங்கள் எடுத்து வச்சுருங்க. ஸோ இப்படி எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு கடைசியில் அதை எல்லாம் சுட்டு எடுக்கிறதுக்கு. இப்போ அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலையும் நீங்கள் எடுத்துருங்க. அதையும் நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுக்கணும். நல்ல மணமாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு இடியாப்ப குழலில் தான் நீங்கள் இந்த ஓமப்பொடியை செய்யணும். கரெக்டான சில் போட்டு இந்த மாதிரி ஓமப்பொடி சுட்டு எடுத்துடணும். பாருங்கள் எவ்வளோ அழகாக ஓமப்பொடி அழகாக வந்திருக்கு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஓமப்பொடி தயார் பண்ணி வச்சுருங்க. இது இடியாப்ப குழலில் நீங்கள் இந்த ஓமப்பொடிக்குள்ளே கரெக்டான சில் போட்டு இந்த மாதிரி நீங்கள் எண்ணெயில் சுட்டு எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஓமப்பொடி சுட்டு எடுத்தாச்சு. அடுத்து காரா பூந்தி. காரா பூந்திக்கு இந்த மாதிரி காரா பூந்தி கரண்டி எடுத்து மாவை இந்த மாதிரி விட்டு பக்கத்தில் வச்சு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டீங்கன்னா, தடவி விட்டீங்கன்னா அந்த அழகாக அந்த பூந்தி மாதிரி கீழே முத்து முத்தாக வந்துருப்பாருங்க. எவ்வளோ அழகாக சூப்பராக வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி காரா பூந்தி செய்து எடுத்துடுங்க. ஸோ நல்ல கலர் சேஞ்ச் ஆகுது வரைக்கும் நீங்கள் காரா பூந்தி சுட்டு எடுக்கணும். பாருங்கள் எவ்வளோ முத்து முத்தாக அழகாக வந்திருக்கு காரா பூந்தி. ஸோ நம்ம அந்த பேக்கிங் சோடா ஆட் பண்ணியிருக்கனால தான் இந்த நல்ல அந்த பபுள்ஸ் மாதிரி அழகாக வந்திருக்கு. ஸோ அதனால் லைட்டாக நீங்கள் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிடணும் அந்த காரா பூந்தி மிக்ஸ் பண்ணும்போது. ஸோ இந்த மாதிரி இந்த கலர் வந்த பிறகு நீங்கள் சுட்டு எடுத்துடலாம். ஸோ சூப்பராக வந்துட்டு காரா பூந்தி. ஸோ இந்த மாதிரி சுட்டு எடுத்துருங்க. அப்புறம் கேஷ்நட்டை பாருங்கள், நீங்கள் நேரே எண்ணெயில் ஆட் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நம்ம அந்த சல்லடை நம்ம எது எடுக்கிறோமோ அதில் அந்த கேஷ்நட்டை போட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி சுட்டு எடுத்தீங்கன்னா ஈவனாக நல்ல அழகாக பொரிஞ்சு வந்துடணும். ஸோ நேராக ஆயிலில் போடாமல் இந்த மாதிரி இந்த கரண்டிலே வச்சு அந்த ஆயிலில் வச்சு எடுத்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ ஈஸியாக எடுத்துடலாம். பாருங்கள் ஒவ்வொன்றா இருந்து எடுத்துகிட்டு இருக்கேன்டா, இதிலே சேர்ந்து அழகாக இருக்கும். இதே மாதிரி தான் நீங்கள் அவலும் இந்த மாதிரி தான் பொரிக்கணும் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பொரிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். நல்லா பொங்கி வந்துட்டு பாருங்கள் அவல். ஸோ அதையும் பொரித்து எடுத்துடலாம். ரொம்ப கரிஞ்சிடக்கூடாது. இந்த கலர் கரெக்டான அந்த கலரில் எடுக்கணும். அப்புறம் நிலக்கடலையும் இந்த மாதிரி பொரித்து எடுத்துடுங்க. கேஷ்நட்டை எப்படி பொரித்து எடுத்தோமோ அதே மாதிரி நிலக்கடலையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடணும். நல்ல செவந்த கலர் வர்றது வரைக்கும் நீங்கள் அதை ஃப்ரை பண்ணணும். கடைசியில் தான் நீங்கள் கருவேப்பிலை போடணும். ஸோ இப்போ நிலக்கடலை நம்ம பொரித்து எடுத்தாச்சு. அப்புறம் கருவேப்பிலை அதையும் போட்டு அப்புறம் கொஞ்சம் பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருந்தோம்ல அதையும் பொரித்து எடுத்துடணும். ஸோ எல்லாத்தையும் பொரித்து எடுத்துட்டு
எல்லாத்தையும் நம்ம கடைசியில் மிக்ஸ் பண்ணிடணும். பாருங்கள், கருவேப்பிலை இந்த கடைசியில் போட்டிங்கன்னா நல்லா மணமாக இருக்கும். ஸோ அதை பொரித்து எடுத்துடலாம். ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ ஓமப்பொடியை அந்த மாதிரி நல்லா உடச்சி விட்ருங்க. அடுத்து காராபூந்தியை ஆட் பண்ணிடலாம். காராபூந்தி பாருங்கள், அதையும் இதில் ஆட் பண்ணிடுவோம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அப்புறம் இதோட நம்ம அந்த பொட்டுக்கடலை, நிலக்கடலை, கேஷ்யூ நட்டு, கருவேப்பிலை எல்லாத்தையும் பொரித்து வச்சுருக்கோம்ல, அதையும் எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணணும். அவல் எல்லாத்தையும் பொரித்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அது அவ்வளோத்தையும் இதில் ஆட் பண்ணிடுங்க. பொட்டுக்கடலை, நிலக்கடலை, கேஷ்யூ நட்டு, அவல் எல்லாத்தையும் இதில் சேர்த்துடுங்க. ரொம்ப ஈஸி தான் இது செய்கிறதுக்கு. ஸோ அப்புறம் இந்த கருவேப்பிலையை கொஞ்சம் நான் பொடிச்சு விட்ருக்கேன். ஏன்னா கொஞ்சம் பொடி பண்ணி போட்டோம்னா அதில் எல்லாம் சேர்ந்துடும். கருவேப்பிலை முழுசாக போட்டோம்னா பசங்க தூக்கி போட்டுருவாங்க. இது பொடிச்சு போட்டிருந்தீங்கன்னா சேர்த்து சாப்பிட்ருவாங்க. அதனால தான் அப்படி லைட்டாக பொடிச்சு போட்டிருக்கோம். அப்புறம் கொஞ்சம் ரெட் சில்லி பவுடரும் சால்ட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நீங்கள் கருவேப்பிலை முழுசாக போடனாலும் போட்டுடலாம், இந்த மாதிரி பொடிச்சு போடனாலும் ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ கொஞ்சம் கடைசியில் ரெட் சில்லி பவுடரும் சால்ட்டும் போட்டு ஒரு சூப்பராக ஒரு மிக்சர் ரெடி ஆகிட்டு, ஸோ ஈவினிங் பசங்க ஸ்கூல்லேருந்து வரும்போது நீங்கள் அந்த ஸ்நாக்ஸை ரெடி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அவங்க வீட்டிலையே வந்தோடனே இந்த மிக்சரை எடுத்து சாப்பிடுவாங்க. ரொம்ப நல்லாவும் இருக்கும். நம்ம வீட்டிலே ஃப்ரெஷ்ஷாக செய்கிறது தனி டேஸ்ட்டு தான். இந்த மிக்சரை நீங்கள் உடனே செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி வந்துன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களை ஒரு நல்ல ரெசிபியோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.